அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு அலாய் சிறப்பு அலாய் கலந்து கோல்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து பவுன் வந்து 20,000 25,000 தான் வரும். 10 கிராம் செயின் அப்படின்னா ஓகே 12 கிராம் செயின், அதாவது 1.5 பவுன் செயினுக்கு 2 கிராம் 3 கிராம் தங்கத்தை கலந்துருவாங்க. அப்போ எவ்வளோ வருது? ஒரு 60,000 ரூபா அந்த ரேட்டு. அதை திருப்பி கொடுத்தீங்கனாலும் தங்கம் மாதிரியே அதை அடகு வைக்கலாம். ஓகே அந்த மாதிரியான ஒரு மெட்டல் அலாய் இது பண்ணி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, விரைவில் வரப்போ. ஓகே ஆனால் இப்போ உலக முதலீடு எல்லாமே தங்கத்துக்குள்ளே போகுது இல்லையா? அப்படின்னும் போது இப்போ நமக்கு எல்லாமே இப்போ ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே தங்கத்துக்குள்ளே தான் வந்து இதாகுது. அப்போ இது எந்த லெவலுக்கு போகும் இந்த பிரச்சனை? நீங்கள் சொல்வது டெம்பரரி சொல்யூஷனாக இருந்தாலுமே இது பார்க்கும்போது தங்கன்றதுக்கு விஷயம் எங்கே போய் நிற்க போகுது? அது தங்கம் வந்து ஏரியா, அது வந்து ட்ரேடிங்க்கு மட்டும் அது போயிடும். பணக்காரர்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங்கு அதுக்கு வந்து இப்போ இருக்க தங்கம் அதுக்கு போயிடும். அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும் வைரம் மாதிரி. இப்போ புதிதாக அறிமுகப்படுத்த போகிற கண்டுபிடிக்க போகிற தங்கம் வந்து தான் நம்ம அதுவும் கோல்டு மாதிரியே இருக்கும், அதுக்கும் வேல்யூ இருக்கும், நீ அடகு வைக்கலாம், பேங்க்கில் அடகு வைக்கலான்ற மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஒரு லா இது மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விரைவில். ஓகே இப்போ பாண்டு போடுறாங்க, டிஜிகோல்டெலாம் வந்து தங்கம் நம்ம அதிகமாக போடுறோம். அதுக்கான தங்கம் இருக்கா இப்போ உலகத்தில்? இல்லை, அது பேர் தான், அது வந்து ரிச்சுவல், அது பாண்டு தான், அது ஃபுல்லாக பாண்டு தான். அது அந்த பாண்டு தங்கம் எப்படி கொடுக்க முடியும்? தங்கம் கொடுக்க முடியாது, பாண்டாக வச்சுக்கிற வேண்டிதான். உங்களுக்கு இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி சக்கரை நீ பேப்பர் எழுதி நக்க வேண்டியதான்றக்காக தான் இது ரிச்சுவல் கோல்டெல்லாம். எப்போ காணாமல் போவான், அந்த கம்பெனி எப்போ மூடிட்டு போயிடுவா, எவன் என்ன எங்கே இருக்கான், யாருக்கு நம்ம காசு அனுப்புகிறோன்னு கூட தெரியாது. இல்லை இப்போ ஆல்ரெடி இப்போது நிறையா பாண்டு போட்டவங்க இந்த கிரைமில் போய் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதுங்க போட்டிங்க, சரி நம்பர் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு கூப்பிட்றோன்றாங்க. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு உலகம். எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது, இப்படி தான். ஓகே இல்லை சார் 7 வருஷம் 8 வருஷம் பாண்டெலாம் போடுறாங்கல்ல, கவர்மெண்ட் சைட்லேயுமே நிறைய இருக்குது கோல்டு பாண்டெலாம். இப்போ அவங்க தங்கத்தை கொடுக்கணும், இப்போ தங்கம் ரிட்டர்ன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அதுக்கான தங்கம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாண்டாக கொடுத்துருவாங்க, திரும்ப பாண்டாகவே கொடுத்துருவாங்க. ஆமாம், அந்த பாண்டை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கங்கன்னுவாங்க. அப்போ அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பாண்டுக்கு உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிடுவார், கடையில் போய் வாங்கிக்கங்கன்றுவாங்க.